பேன் வந்து சூடாயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இப்போ 3 பச்சை மிளகாய் நான் வந்து கீரி எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு 1/4 கிலோ கேரட் எடுத்திருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கேரட் சேர்த்துட்டு கேரட் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெங்காயம் கேரட் வந்து எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு இது வந்து நல்லா வேகட்டும். நடுவில் நம்ம லைட்டாக பெரட்டி மட்டும் விடலாம். பாருங்க, மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து நடுவில் கொஞ்சம் பெரட்டி மட்டும் விட்டுடலாம். அப்பதான் எல்லா பக்கமும் சமமாக வந்து வேகும். திரும்ப நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்க, 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, கேரட் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.